எங்களோட போராட்டம் 15 வருட காலமாகியும் இன்னும் அரசாங்கம் ஒரு தீர்வை தரணும் என்று அரசாங்கமும் சிங்கள மக்களும் நினைக்கல. எங்களுக்கு இன்னும் தமிழ் மக்களுக்கு கோபத்தை ஊட்டுகிற வேலைகளையும் செய்து தமிழ் மக்களை இன்னும் சினப்படுத்தி கொண்டிருக்கிற வேலைகளை தான் அந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்குது. மேலும் கலப்பு நீதிமன்றம் ஊடா தீர்வு தரணும் என்றெல்லாம் அரசாங்கம் கதைக்கிறது. எங்களுக்கு கலப்பு நீதிமன்றம் ஊடா தீர்வுல நம்பிக்கையே இல்லை. ஒரே முடிவு சர்வதேச விசாரணை தான் எங்களோட ஒரே முடிவு. அதை விட வேறு எந்த ஒரு தீர்வுலையும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால எங்களுக்கு சர்வதேச விசாரணை தான் வேணும். நாட்டின் ஜனாதிபதியே தான் இந்த பிரச்சனைக்கு காரணமா இருந்தவர். பிறகு இப்போ இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு சொல்லி தமிழக பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு சொல்லி இன்றைக்கு ஒரு வருஷத்துக்கு மேலா கடந்துட்டு அவர் ஒரு விதமான ஒரு அனுசரணை கூட செய்யல. ஒரு காணி பிரச்சனையை தீர்க்க இல்லை, காணா போனோர் சம்பந்தமா எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் எடுக்க இல்லை. திரும்ப அவர் ஜனாதிபதியா வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார்ன்றதுல எந்த நம்பிக்கையும் இல்லை எங்களுக்கு. அந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னிக்கிற எவர்லையுமே நம்பிக்கை இல்லை. அனுரகுமாராக இருந்தாலும் சரி, சஜித்தாக இருந்தாலும் சரி, ரணிலாக இருந்தாலும் சரி, 3 பேர்ல ஒருத்தர்லையுமே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஒருத்தருமே எங்களுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டோம். இந்த யுத்தம் முடிஞ்சு 15 வருஷ காலத்துக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்க விரும்பாத இந்த சிங்கள அரசு எங்களுக்கு இந்த தீர்வு ஒரு சரியான நீதியான தீர்வை எங்களுக்கு தருமன்றதுல எங்களுக்கு எந்தவித நம்பிக்கையுமே இல்லை. எங்களுக்கு சர்வதேச விசாரணை உண்டேதான் முடிவு. வணக்கம். மன்னார் மாவட்டத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் ஒரு போராட்டம் ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், சர்வதேசத்துக்கு இதை வெளிப்படையாக காட்ட வேணும். என்னென்னு சொன்னால், இந்த அரசாங்கத்திட்ட நம்பிக்கை இல்லாத தன்மையில தான் நாங்கள் சர்வதேசத்தை கேட்டுக்கொண்டு இன்று வரையும் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த 15 வருஷமா என்னென்னு சொன்னால், இப்போ உள்நாட்டு பொறுமுறையவியல் கொண்டு வர போயினோம்னு சொல்லினா, உள்நாட்டு பொறுமுறையில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இல்லை. ஏன்னு சொன்னால், இந்த குற்றத்தை செய்தவியலும் உள்நாடு தான், வெளிநாட்டில் இருந்து வரையில் உள்நாட்டில் இருந்து செய்தவியல். அதனால உள்நாட்டு விசாரணை கொண்டிருக்கல அவியல் தங்கட இராணுவத்தையும் தங்கட நேவியையும் தங்கட இனத்தையும் பாதுகாக்கிறதுக்காகத்தான் அவியல் கொண்டறிவின மொழிய. நாங்கள் இதுல வலி சுமந்த அம்மாக்கள், காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள், எங்களோட வீடு வழியை வந்து பிடிச்சி கொண்டு போன வியல், எங்களோட பிள்ளைகள் விளையாடி கொண்டு நின்ற நேரத்தில் அப்படி கூட்டி கொண்டு போன பிள்ளைகளுக்காகத்தான் நாங்கள் உயிரோட கொடுத்த பிள்ளைகளுக்காகத்தான் நாங்கள் நின்று போராடி கொண்டு நிற்கிறோம். நாங்கள் செத்த பிள்ளைகளுக்காக போராட இல்லை. செத்த பிள்ளைகள் சொல்றேன்னு சொன்னா, பொதுமக்கள் அவியல் 1,40,000க்கு மேலவியல் கொண்டு குமிச்சது இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கம் கொண்டு குமிக்கல எல்லா நாடுகளும் நின்று புதினம் பார்த்து கொண்டுதான் நின்றவியல். அப்ப அதனால நாங்கள் இன்றைக்கு சர்வதேசத்திட்ட கேட்டு கொண்டிருக்கிறோம்னு, எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும், எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். எங்களோட பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது இந்த 15 வருஷத்துக்குள்ளாலும் எங்கேனாலும் வச்சிருந்தா எங்களோட பிள்ளைகளை விடுங்க, இல்லாட்டி எங்களோட பிள்ளைகளுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி மற்ற ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு OMBயை கொண்டு வந்து வச்சிருக்கணும். ஓகே இல்லைன்னு சொல்லி அதன் காசுக்கு 15 2 லட்சம் கொடுக்குறோன்னு சொல்லி அதுவும் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்குது. அதுவும் கொடுத்த மாதிரி தெரியல. என்ற சர்வதேசத்துக்கு தாங்கள் காட்ட வேணும்ன்றதுக்காக அதை கொண்டறியணும். மற்ற ஒவ்வொரு மனித உரிமை ஆணைக்குழுக்களும் வந்து எங்கள்கிட்ட ஏதோ ஒரு வகையில எங்களோட வேதனைகளையும் எங்களோட துன்பங்களையும் மாறி மாறி கிண்டி மாறி மாறி எடுத்துக்கொண்டிருக்கணும். ஆனால் மனித உரிமை இதுல எந்த விதமான ஒரு மனித உரிமையே இல்லை இலங்கையில. சொல்ல போன இலங்கை முழுவதும் அதுக்கும் வடக்கு கிழக்குல மனித உரிமையே இல்லை. மனித உரிமை இல்லாத நாட்டில்தான் நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு சொல்லி எந்த விதமான ஒரு சுதந்திரமோ எந்த விதமான ஒரு உரிமையோ எந்த விதமான ஒன்றுமே இல்லை. அதுல நாங்கள் நின்று இன்றைக்கு போராடி கொண்டு நிற்கிற அம்மாக்களுக்கு கடைசியில நாங்கள் என்ன கேட்கிறோம்னு சொன்னா, எங்களோட உயிரோட கொடுத்த பிள்ளைகள் எங்க என்று கேட்கிறோம். எங்களோட பிள்ளைகளை எங்க, எங்களோட பிள்ளைகளை விடுங்க, எங்களோட பிள்ளைகளுக்காக போராடி கொண்டிருக்கோம். சர்வதேசம் வந்து பதில் சொல்லும் வரையும் நாங்கள் இந்த போராட்டம் தொடர்ந்து ஒரு அம்மாவா இருந்தாலும் இந்த போராட்டம் செய்து கொண்டே இருப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமதியை சப்ஸ்கிரைப் செய்யவும்.